நாம எல்லாரும் உலக பொருட்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்போம், புத்தகங்கள் படிச்சிருந்திருப்போம், நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இன்னைக்கு நான் பார்க்க போற ஒரு படமும் அதை சித்தரிச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அந்த வகையில 2008 மார்க் ஹெர்னனோட இயக்கத்துல ஒரு ஹோலோகாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டிராமா படமா வெளியான இந்த பாய் இந்த ஸ்டிப்டு பஜாமாஸ் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ப்ரூனோன்ற ஒரு பையன், அவனுக்கு பாத்தீங்கன்னா 8 வயசு ஆகுது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அவங்களோட அப்பா ஒரு பெரிய சோல்ஜரா இருக்காரு. ஜெர்மனோட ஆர்மில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பேர் ரால்ஃப், அவங்க அம்மாவோட பேர் எல்சா, அவனுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்களோட பேர் கிரெட்டல். இவங்க 4 பேரும் ஒரு அழகான ஒரு குடும்பம். அவங்க எல்லாருமே அமைதியா பெர்லின்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த பையனை ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் வருது. இந்த மாதிரி நீங்க ப்ரொமோட் ஆயிட்டீங்க, நீங்க இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்க ஒரு இடத்துக்கு பக்கத்துல நீங்க வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது. இதை பார்த்தோன்னே அவங்க ஃபேமிலி எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து ஊரை விட்டு கிளம்புறதுக்காண்டி அவங்களோட அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அந்த வீட்ல இருந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இது தெரியாத நம்ம சின்ன பையனான ப்ரூனோ என்ன பண்றான், அவங்க பசங்களோட விளையாண்டுட்டு வீட்டுக்கு போறான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம இனிமே இங்க இருக்க போறது இல்ல, நம்ம எல்லாருமே கிளம்பி வேற ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் எல்லாமே இங்கதான் இருக்காங்க. உங்களை விட்டு எப்படி போறோம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது, அப்பாவுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவனுக்கு அழுகையா வருது, என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறான். அப்புறம் அவனை எப்படியோ பேசி தீர்த்து அவங்க எல்லாருமே சேர்ந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு கார்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த சின்ன பசங்க எல்லாருமே அவன் பின்னாடியே வேகமா ஓடி ஓடி வர்றாங்க. நம்ம ப்ரூனோ அவங்கள பார்த்து கையசிக்கிட்டே இருக்கான். குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸும் அங்க விட்டு போயிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்றேனே தெரியல. ரொம்ப சோகமா அந்த புது வீட்டுக்கு இவங்க 4 பேர் போய் சேர்றாங்க. அந்த வீடுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள தனியா இருக்கு. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சோல்ஜர், அதாவது எஸ்எஸ்ன்னு சொல்ல போற ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா ஹிட்லரோட ஆட்சியில இந்த மாதிரி ஒரு கேம்ப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேம்பை வழிநடத்துறவங்க தான் இந்த லீடர் பொசிஷன் கொடுத்திருப்பாங்க. இப்ப இவர் தான் அந்த லீடர் பொசிஷன் ஏத்துக்கிறாங்க. இவரோட தலைமையில தான் அந்த கேம்ப் இருக்கும். இந்த கேம்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லர் நிறைய ஜூவிஸ் மக்கள் எல்லாம் பிடிச்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேம்ப்ல போட்டு அவங்களை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணி அவங்க மேல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரத்த வதை முகாம் தான். சோ அந்த முகாமோட ஒரு ஹெட் தான் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவோட ரால்ஃப். இப்ப அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா பாக்குறாங்க, அந்த அவங்க அக்கா கிரெட்டல் எல்லாமே பாக்குறாங்க. வீடு ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா கொஞ்சம் பாழடைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. உள்ள போய் பாக்குறாங்க, ஆனா ரொம்ப புதுசு மாதிரி தான் இருக்கு. உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ப்ரூனோ என்ன பண்றா, தனியா போய் ஒரு படிக்கட்டு மேல உட்காந்துக்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, ஏய் நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்க, போய் பாரு, உனக்கான ஒரு ரூம் தேடிக்க அப்படின்னு கிரெட்டல் கிட்டையும் ப்ரூனோ கிட்டையும் சொல்றாங்க. ஆனா கிரெட்டல் அதை பெருசா எடுத்துக்கல. அவங்க பாட்டுக்கு உள்ள ஓடி போய் எப்பவும் போல மகிழ்ச்சியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம ப்ரூனோ பழசே நினைச்சு அழுதுகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அவனை அவங்க அம்மா ஆறுதல் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அங்க என்ன பண்ணணுமே தெரியல. ஏன்னா அந்த வீடுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்கு. அவனுக்கு விளையாட யாருமே இல்ல, ஸ்கூலும் கிடையாது, எங்க போகணும்னே தெரியல. அந்த காம்பவுண்ட் சுத்தி வெளியில பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸா இருக்காங்க. இந்த குழந்தைங்க 2 பேரும் வெளியிலேயே விட மாட்டேன்றாங்க. சோ தனிமையா இருக்க இந்த பையன் என்ன பண்ணுவான், சோ அதுக்குள்ளேயே விளையாடணும். அவனுக்கு அது பிடிக்காம போகுது. ரொம்ப சோகமா இருக்கான். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பாவல்னு சொல்லப்படுற ஒரு வயசான ஒருத்தர் இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஜூவா இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவர் உள்ள இருந்திருப்பாங்க. நிறைய பொருள்கள் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிருந்திருப்பாங்க. அப்ப அவங்கள பாக்குற இந்த சின்ன பையன் நம்ம ப்ரூனோ அவங்க அம்மா கிட்ட கேட்கிறான், அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க எல்லாம் ஏன் எல்லாமே பைஜாமா போட்டிருக்காங்க, இவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க சொல்லி கேள்விகளா கேட்கிறான். அவங்க அம்மாவுக்கு உண்மையான பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் இவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. ஒரு நாள் நம்ம ப்ரூனோ என்ன பண்றான், அந்த புது வீட்டுல இருந்து அவனோட ரூம்ல இருந்து எட்டி பாக்குறான். அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது வெளியில ஒரு கார்டன் இருக்க மாதிரி இருக்கு. அங்க நிறைய சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா கிட்டே அவங்க அப்பா கிட்டே கேட்கிறான், அப்பா இந்த மாதிரி நான் பார்த்தேன், நம்ம ஜன்னல் வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு கார்டன் தெரியுது, அங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாமே பைஜாமா வேர் பண்ணிருக்காங்க, எனக்கு இது எதுவுமே புரியல, நான் போய் அவங்க கூட விளையாடலாமா அப்படின்னு கேட்கிறான். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நீ அங்கெல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பா அப்போதைக்கு டக்குனு முடிச்சுட்டாங்க. அவங்க அம்மாவால எதுவும் பேச முடியல. இப்படியே போயிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த சின்ன பையன் ப்ரூனோ ஒரு நாள் வெளியில அவங்க அப்பா கீழே காட்டலன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருப்பான். அவரும் ஒரு சோல்ஜர் தான். அவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க இருக்க ஒரு வண்டியை தொடச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ப்ரூனோ கேட்கிறான், எனக்கு இங்கேயே விளையாட ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க ஏதாச்சும் ஒரு டயர் இது இருக்குமா சொல்லி கேட்கறாங்க. டயரா எதுக்குன்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா நான் அதுல இருந்துச்சுன்னா நான் ஒரு ஊஞ்சல் கட்டி விளையாடுவேன் அப்படின்னு நம்ம ப்ரூனோ கேட்கறான். அதை புரிஞ்சுக்கிற அந்த பையன் என்ன பண்றானா, அந்த பாவல் கிட்ட சொல்றான், ஏய் இங்க வா, நீ போய் இந்த பையனுக்கு வீட்டுக்கு பின்னாடி நிறைய பழைய டயர்லாம் இருக்கும், அந்த டயர்லாம் காட்டு அப்படின்னு சொன்னோடனே அங்க போறாங்க. ஒரு டயர் எடுக்கிறாங்க. அந்த டயரை கட்டி அதை ஒரு ஊஞ்சல் மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் அதுலயே நம்ம ப்ரூனோ டெய்லி விளையாட ஆரம்பிக்கிறான். அப்ப ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூனோ என்ன பண்றான், அப்படி விளையாண்டுகிட்டே இருக்கும்போது இவங்க டயர் எடுக்கிறதுக்காண்டி ஒரு கதவை திறந்துட்டு பின்பக்கம் போனாங்க இல்லையா, அந்த வழியை அவனுக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் போகும்போது அவங்க அம்மா பார்த்திருப்பாங்க, ஏய் அந்த பக்கம் போக கூடாது, உள்ளவா அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த டைம் அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்னா அந்த ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு
விண்டோ இருக்கு. அந்த விண்டோல வந்து குதிச்சு போனோம்னா வெளியில வந்து போயிடலாம். சோ இது வந்து அவனுக்கு வந்து தென்படுது. உடனே அவன் என்ன பண்றான், வெளியில வந்து அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு அப்படியே குடுக்குடுன்னு ஓடி போறான். அந்த கதை வந்து திறக்கிறான். அந்த ரூமுக்கு வந்து போறான். அங்க வந்து ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலை தாண்டி வந்து குதிக்கிறான். வேகமா அங்க இருந்து ஓடுறான். அது பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரே காடா இருக்க மாதிரி இருக்கு. அவனுக்கு வந்து அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே வேகமா ஓடுறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆறு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்த கடந்து அப்படியே மேட்ல ஏறி போறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஒண்ணு இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு கம்பி கேட் வந்து போட்டிருக்காங்க. இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான். அந்த சின்ன பையனை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ப்ரூனோ வந்து கேட்கறான். என் பேர் வந்து சுமல். உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டோன்னே என் பேர் வந்து ப்ரூனோன்னு சொல்லி ரெண்டு பேரும் அறிமுகமாக்குறாங்க. அப்ப அந்த பையன் வந்து சொல்றான், ப்ரூனோவா? ப்ரூனோன்ற பேர் வந்து இங்க வச்சு நான் யாருமே பார்த்ததே இல்லை. ஆமா, உன்னோட பேர் வந்து ஸ்மெல்னு சொல்றேன். ஸ்மெல்னு சொல்லி இந்த மாதிரி பசங்களை யாரும் கூப்பிட்ட மாதிரி எனக்கும் வந்து தெரியல அப்படின்னு வந்து ரெண்டு பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த ப்ரூனோ என்ன பண்றான், அப்பா நான் இங்க இருக்கதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து போற மாதிரி வந்து தெரியல அப்படின்னு. அப்படியா, உங்களுக்கு வந்து நான் ஒரு டுட்டரை வந்து அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு டுட்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த நாசிசத்தை பத்தியும் அவங்களோட கொள்கைகளை பத்தியும் இப்போதைக்கு நடைபெற்று கொடுக்க அந்த ஆட்சியை பத்தியுமே வந்து எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூனோக்கு வந்து ரொம்ப கோவத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா இவன் பார்த்த அந்த பசங்களும் சரி, இங்க பாடம் எடுக்கிற இந்த ஆசிரியரும் சரி, எல்லாருமே வந்து ஒரே விஷயத்தையும் வந்து போதிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால நம்ம ப்ரூனோக்கு வந்து இது வந்து சுத்தமா பிடிச்சிருந்திருக்காது. ஆனா இதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகிற இவங்க அக்காவான அந்த கிரெட்டல் பாத்தீங்கன்னா இந்த நாசிசத்தையும் அவங்க அப்பா பாக்குற வேலையை வந்து ரொம்ப பெருமையா வந்து என்ன ஆரம்பிச்சிருப்பான். ஆனா இது வந்து நம்ம ப்ரூனோக்கு வந்து பிடிச்சிருக்காது. அவன் என்ன பண்றான், மறுபடியும் அடுத்த நாள் வந்து அந்த சின்ன பையனை பாக்குறக்காண்டி வந்து வேகமா ஓடுறான். அங்க போய் பாக்குறான். அவன் அந்த பையன் கிட்ட வந்து பேசுறான், விளையாட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் மறுபடியும் போறான், ஒரு பால் எடுத்துட்டு போறான். அப்ப அந்த பையன் வந்து கேட்டிருப்பான், எனக்கு சாப்பிட வந்து ஏதாச்சும் எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொன்னோன்னே இவனு வந்து கேக்லாம் வந்து எடுத்துட்டு போய் வந்து கொடுக்குறான். இப்படி இவங்களோட பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாளையில வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஒரு நாள் இவன் என்ன பண்ணிருப்பான், அந்த பையனை பாக்குறதுக்காண்டி அங்க வந்து போயிருந்திருப்பான். அங்க வந்து அந்த கேம்ப் கிட்ட வந்து அந்த பையன் இருந்திருக்க மாட்டான். அப்ப இந்த பையன் எங்க போயிருந்திருப்பான் சொல்லிட்டு இவன் மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்திருப்பான். அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல வந்து நிறைய அதிகாரிகள்லாம் வந்து வர மாதிரி இருந்திருக்கும். அப்போதைக்கு வந்து உதவி தேவைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பையனை வந்து அங்க இருக்க அந்த கிளாஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்போதைக்கு வந்து நம்ம ப்ரூனோ வந்து பாத்துருவான். நீ இங்கதான் இருக்கியா, உன்னை போய் நான் வந்து அங்க பார்த்தேன், ஆனா உன்னை வந்து அங்க காணோம், பரவாயில்ல வந்து நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு. அங்க வந்து நிறைய கேக்லாம் வந்திருக்கும் வரப்போற அந்த விருந்தாளிகளுக்கு கொடுக்க. அப்ப அந்த கேக்ல வந்து ஒன்னு உனக்கு வேணுமா சொல்லி ப்ரூனோ வந்து கேட்கறான். ஆமா எனக்கு ஒன்னு கொடுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பையனுக்கு வந்து இந்த கேக்கை ஒண்ணு வந்து எடுத்து கொடுக்குறான். அந்த பையன் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப அழுக்காவும் ஒழுங்கா குளிக்காமையும் பல்லெல்லாம் வந்து விழுந்து போயும் ரொம்ப சோகமாவே இருப்பான். அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த வீட்டுக்கு வர்றதுனால அவனை பாத்தீங்கன்னா ரொம்ப ஜோடிச்சு புது சட்டை மாதிரி எல்லாம் போட்டு அவனை வந்து அழகா வச்சிருந்திருப்பாங்க. அப்ப அந்த பையன் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்க வந்து அந்த காட்லர்னு சொன்ன பாத்தீங்களா இன்னொரு சோல்ஜர், அவன் வந்து என்ன பண்ணிடுவான், டக்குன்னு பாத்துருவான். திருட்டு பயலே, நீ தான் வந்து இதை திருடி சாப்பிடுறியா, உண்மையை சொல்லு இல்லனா உன்னை அடி வாங்கும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம ஸ்மெல் என்ன பண்ணுவான், அவன் தான் எனக்கு வந்து கொடுத்தான் அப்படின்னு வந்து ப்ரூனோ வந்து கை காமிச்சிருவான். ப்ரூனோ என்ன பண்ணிடுவான், டக்குன்னு வந்து இந்த காட்டுல வந்து ரொம்ப கோவமா பார்த்தோன்னே இவன் தப்பிக்கிறதுக்காண்டி இல்ல நானும் வந்து கொடுக்கல, இவன் யாருனே தெரியாது, இந்த ஜூ வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல, இவன் தான் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டான் திருட்டு பையன் அப்படின்ற மாதிரி வந்து டக்குன்னு அப்படியே மாத்தி பேசுவான். இவனுக்கு வந்து தாங்க முடியாத ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதை நினைச்சு வந்து அழுக ஆரம்பிச்சிருப்பான். அடுத்த நாள் மறுபடியும் வந்து ஸ்மெல்ல பாக்குறதுக்காண்டி வந்து அங்க போயிருந்திருப்பான். அங்க வந்து அந்த ஸ்மெல் வந்து இருந்திருக்க மாட்டான். எங்க போயிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்திருப்பான். பால் எடுத்துட்டு வந்திருப்பான். அப்போ வந்து ஸ்மெல் அங்க இருந்திருக்க மாட்டான். அப்படி ஒரு நாள் தான் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிருப்பான், அவங்க அம்மா வந்து வெளியில போறேன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணிருப்பான், அந்த கேப்ல வந்து இங்க இருந்து போறதான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேம்புக்கு வந்து போய் பார்த்துருப்பான். அங்க வந்து ஸ்மெல் வந்து இருந்திருப்பான். நீ எங்க போயிட்ட, உன்னை தேடிதான் வந்து நான் 2-3 நாளா வந்துட்டு இருந்தேன், உன்னை வந்து காணா அப்படின்னு சொன்னானே. ஆமா, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து எங்க போனாருன்னு வந்து தெரியல, அவர் தான் வந்து நான் தேடிட்டு இருக்கேன், அதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அழுக ஆரம்பிச்சிருப்பான். சரி ஒன்னும் பண்ணாத, உங்க அப்பாவை தானே கண்டுபிடிக்கணும், நம்ம 2 பேருமே வந்து சேர்ந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கேம்ப்ல இருந்து நிறைய பேர் வந்து இவங்களோட அந்த வீட்டுக்கு வந்து அதிகாரிகளா வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப அந்த அதிகாரிகள் வந்து பாக்குறதுக்காண்டி ஒரு படம் ஒண்ணு வந்து போட்டு வந்திருப்பாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த கேம்பா தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியும் மாலை நேரத்துல வந்து சீட்டு கட்டலாம் ஆடுற மாதிரியும் அது நல்லா சாப்பிடுற மாதிரியும் நிறைய உணவுகள் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா ரியாலிட்டி பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க யாருமே வந்து மகிழ்ச்சியாவே இல்ல, எல்லாருமே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இதை பாக்குற நம்ம ப்ரூனோ வந்து அந்த பையன் கிட்ட வந்து கேட்கறான், நான் வந்து அந்த வீடியோல வந்து பார்த்தேன், இந்த மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க மாதிரி வந்து சொல்றாங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்னு சொன்னோடனே அப்ப அந்த ப்ரூனோ வந்து சொல்றான், ஆமா அதெல்லாம் வந்து நீ நம்பாத, எனக்கும் அதை பத்தி வந்து தெரியல, ஆனா நீ வந்து எங்க கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி நானும் வர்றேன், உங்க அப்பாவை தேடுறதுக்கு நானும் உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ப்ரூனோ வந்து சொல்லுவான், ஓகே நாளைக்கு நான் வந்துடுறேன், ஆனா ஒன்ன மாதிரியே இருக்க அந்த பைஜாமா வந்து நீ எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கேம்ப்ல இருந்து எப்பவுமே ஒரு செம்னி வழியா நிறைய புகையா வந்து போக ஆரம்பிச்சிருக்கும். அது வந்து ஒரு வித ஸ்மெல்ல வந்து ஏற்படுத்தும். இப்ப இத பத்தி வந்து நம்ம எல்சா என்ன பண்ணிருப்பான், அந்த காட்டுல கிட்ட வந்து கேட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த காட்டுல கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து அதிகமான பேரை வந்து கேஸ்
கேஸ் சேம்பருக்குள்ள போட்டு கொலை பண்றாங்களோ அப்போதைக்கே வந்து அவங்க எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவளால வந்து தாங்கியிருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வேலையை தான் வந்து நீ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க புருஷன்கிட்ட வந்து இவ ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிருப்பா. ஏன்னா இவளுக்கு வந்து இதனால வரைக்கும் இந்த மாதிரி தான் இவங்க பண்றாங்கன்னு வந்து தெரிஞ்சிருக்காது. அதனால வந்து அதை கேட்டு இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ரொம்ப சண்டை வர ஆரம்பிச்சிருக்கும். அதனால இன்னமே வந்து அவ என்ன சொல்லியிருப்பானா, இந்த பசங்க வந்து இங்க இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரியான ஒரு தருணத்துல எங்க பசங்க இருந்தா அவங்களோட ஃபியூச்சர் கெட்டு போக ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கிரெட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த நாசிசத்தை பத்தியும் அதோட கோட்பாடுகளையும் ரொம்ப தீவிரமா வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பான். அந்த போஸ்டர் எல்லாத்தையும் வந்து அவளோட ரூம்ல வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்துதான் வந்து நம்ம எல்சாக்கு வந்து ரொம்ப பக்குன்னு இருந்திருக்கும். இவளும் இந்த மாதிரி வந்து போயிருவாளோ, அப்பா மாதிரி ஆயிடுவாளோ சொல்லிட்டு வந்து ரொம்ப கவலைப்படுவா. அதனாலதான் வந்து அவங்க புருஷன் கிட்டே வந்து சண்டை போட்டு இனிமே நானும் இருக்க மாட்டேன், என் பிள்ளைங்களும் இங்க இருக்க மாட்டாங்க, எங்க எல்லாரையும் வந்து அனுப்பிச்சிருங்க, நீங்க மட்டும் இங்கே இருந்துக்குங்கன்ற மாதிரி வந்து கேட்டு இருந்திருப்பாங்க. உடனே அடுத்த நாள் நம்ம ரால்ஃப் என்ன பண்ணிருப்பானா, அவங்க குழந்தைங்க 2 பேரையும் வந்து கூப்பிட்டு எனக்கு வந்து புரியுது உங்க 2 பேருக்கு வந்து இங்க இருக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு. 2 பேருமே வந்து நண்பர்கள்லாம் விட்டு பிரிஞ்சு இங்க வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா இனிமே வந்து நீங்க இங்க இருக்க தேவையில்ல. உங்களோட ஆன்ட்டியோட வீட்டுக்கு வந்து நான் உங்க 2 பேரும் அனுப்பலான்னு இருக்கேன். நான் மட்டும் தான் இங்க இருப்பேன். உங்க அம்மா கூட சேர்ந்து நீங்களும் வந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே வந்து நம்ம ப்ரூனோ என்ன பண்றான், வேணாப்பா நான் வந்து இங்கே இருக்கேன், எனக்கு இங்க இருக்கதான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நாள் இந்த பையன் வந்து இங்க இருக்கிறது வந்து பிடிக்கலன்னு சொன்ன அந்த பையன் இப்ப எதுக்கு இந்த மாதிரி வந்து பேசுறான் அப்படின்னு வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இருந்த போது அவர் என்ன சொல்லனா, இல்ல ப்ரூனோ இது வந்து சரிபட்டு வராது, நீங்க இங்க இருந்து போறதா வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு போன் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து நாசிஸ் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பாம்லாம் போட்டதுனால அவங்க அம்மா வந்து அவங்க வீடு வந்து ஊர்ல இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து வெடிச்சு செதறி அவங்க அம்மா வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா இந்த தருணத்துல தான் இவங்க அப்பா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்களை பாக்குறதுக்காண்டி இங்க வந்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்திருப்பாங்க. இப்ப அந்த பாம்பை போட்டு அவங்க அம்மா வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இந்த ஃபனரெல்லாம் வேற வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து இவங்க எல்லாருமே வந்து கிளம்புற சூழ்நிலை வந்துருச்சு. இவங்க எல்லாருமே வந்து திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த ப்ரூனோ என்ன பண்ணிருப்பானா, அம்மா கடைசியா ஒரு டைம் வந்து நான் வெளியில போய் விளாண்டுட்டு வரேன், நீங்க வந்து திங்ஸ்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நீ போய் விளாடு, இங்க தானே விளாட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனோ வந்து போக சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ப்ரூனோ என்ன பண்ணிருப்பான், அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க அந்த தருணத்துல இவன் என்ன பண்ணிருப்பான், கொஞ்சோண்டு அந்த சாண்ட்விச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்மெல்லுக்கு கொடுக்கறதுக்காண்டி வேகமா வந்து ஓட ஆரம்பிச்சிருப்பான். அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த கேட்டு கிட்ட போனதுக்கு அப்புறம் எப்பவும் போல வந்து அவனால வந்து உள்ள போக முடியாது. ஏன்னா அதனால அவன் என்ன பண்ணிருப்பான், கையில வந்து ஒரு மண்வெட்டி எடுத்து வந்திருப்பான். அந்த கம்பியில பாத்தீங்கன்னா கரண்ட் போயிருந்திருக்கும். அதுல வந்து டச் பண்ணாம வந்து போகணும். சோ அதனால அவன் என்ன பண்ணிருப்பானா, அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்மெல் கிட்ட வந்து கேட்கறான், ஏய் நீ வந்து உங்க அப்பா கண்டுபிடிக்கணும்னு சொன்ன, நானும் வந்துட்டேன், உனக்காண்டி வந்து சாண்ட்விச் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கை வச்சு பாக்குறான். அது எங்கேயோ விழுந்துருச்சு போல. ஆஹா நான் ஓடி வரும்போது எங்கேயாச்சும் விழுந்திருக்கும், சரி பரவாயில்ல விடு, நீ வந்து பைஜாமா எடுத்துட்டு வந்தியா, உன்னை வந்து எடுத்துட்டு வந்த மாதிரி வந்து தெரியலன்னு சொன்னேன். அந்த ஸ்மெல் என்ன பண்ணிருப்பானா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே அந்த பைஜாமா வந்து போட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அதை கலட்டி இவனுக்கிட்ட வந்து கொடுத்துருவான். ஆனா இவனோட தலை வந்து அந்த கேம்ப்ல இருந்தா தலைமுடி வந்து ஃபுல்லா ஷேவ் பண்ணிடுவாங்க. பட் இவனோட தலைமுடி வந்து அப்படியே இருக்கு இல்லையா, அதனால வந்து அந்த தலைமுடியை மறைக்கிறதுக்காண்டி ஒரு தொப்பி மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்பான். அது எல்லாத்தையும் வந்து இவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டி போட்டுட்டு அந்த பைஜாமாவெல்லாம் எடுத்து ப்ரூனோ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, நல்லா குழியா தோண்டி அந்த கம்பி கட்டு வழியா வந்து பூந்து அந்த பக்கம் வந்துருவான். அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு வந்து ஒரு விசில் அடிக்கிற சவுண்ட்லாம் வந்து கேட்குது. இவங்க 2 பேரும் வந்து உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா வந்து போய் பாக்குறாங்க, பிளாக்கா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்ல வந்து தற்செயலா வந்து அவங்க போயிருவாங்க. அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அவங்க நேரமா என்னமோ அந்த பிளாக்ல இருக்க எல்லாரையும் தான் வந்து அவங்க வந்து கேஸ் சாம்பர்ல போட்டு கொலை பண்ண போறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. அந்த குழந்தைங்களும் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ப்ரூனோட அவங்க அம்மா வந்து என்ன பையன் வெளியில ஆட போறேன்னு சொன்னா, ஆனா அவனை வந்து ஆளை காணாம சொல்லிட்டு ஜன்னல் வழியா பார்த்துருப்பாங்க. அந்த தூரில வந்து அவன் இருந்திருக்க மாட்டான். எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அலர்ட் பண்ணி எல்லா பக்கத்தும் வந்து தேடிட்டே இருந்திருப்பாங்க. எங்கேயுமே வந்து அவன் காணாம இருந்திருப்பான். அப்ப அவங்க தங்கச்சிக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும். அந்த பின்னாடி தான் வந்து போயிருப்பாங்கன்னு சொன்னோடனே பின்னாடி போய் வந்து பாக்குறாங்க. அந்த ரூம் வந்து அவன் எப்பவுமே அந்த ஜன்னலை வந்து தாண்டி தானே குதிப்பான். அப்படி தாண்டி குதிக்கும் போது அந்த சாண்ட்விச் வந்து கீழே விழுந்திருக்கும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். எல்லாரையும் வந்து அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அந்த நாயை வந்து அப்படியே மோப்பம் முடிச்சுக்கிட்டே எல்லாருமே வந்து வேக வேகமா வந்து ஓடுறாங்க. அவங்க அப்பா வந்து சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி வேக வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா கடைசியா அந்த கேம்புக்கு தான் வந்து எல்லாரும் வந்து போய் சேர மாதிரி இருந்திருக்கும். அவங்க அப்பா வந்து அந்த கேம்புக்குள்ள உள்ள போய் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கேம்ப்ல இருக்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்னைக்கு சாக போற அந்த நிறைய பேரை வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமா அந்த பசங்களையும் சேர்த்து கூட்டிட்டு அந்த கேஸ் சேம்பருக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கேஸ் சேம்பருக்குள்ள எல்லாரையும் வந்து துணியெல்லாம் கழட்டி போட வச்சுட்டு அப்ப அந்த பசங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஓகே நம்ம வந்து குளிக்க தான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு துணியை கழட்ட சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இதெல்லாம் தெரியாத அந்த 2 சின்ன பசங்களும் அவங்க கூட வந்து போயிருந்திருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு என்ன தெரியும், மேல இருக்க அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய கெமிக்கல் பவுடர் எல்லாம் வந்து தூவி இருந்திருப்பாங்க. தூவிட்டு அந்த சேம்பர் வந்து மூடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஆஹா இன்னைக்கு தான் வந்து இந்த சேம்பர்ல இருக்க எல்லாரும் கொலை பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா வந்து ஸ்டாப்னு சொல்ற மாதிரி வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிரெட்டலும் அவங்க அம்மா எல்சாவும் வந்து வேகமா ஓடி வந்து அந்த கம்பி கட்டுக்கு முன்னாடி வந்து பாக்குறாங்க. நம்ம ப்ரூனை கழட்டி போட்ட அந்த ட்ரெஸ் அந்த மண்வெட்டி எல்லாமே வந்து கிடக்கு. இதை பார்த்தோன்னே வந்து அப்படியே வந்து கத்தி ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்து இவங்க அப்பாவோட தலைமையில தான் வந்து இவ்வளவு பேர் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்ப தன்னோட மகனும் வந்து அதுக்குள்ள மாட்டி அவன் வந்து இப்படி இறந்து போறானே அப்படின்னு நினைச்சு அப்படியே மனசே நொறுக்குற மாதிரி
மாதிரி இருந்திருக்கும். அப்படியே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கும். கத்தி அழுவாங்க. இந்த பக்கம் அவரும் வந்து அதை புரிஞ்சுப்பாரு. ஆஹா, தன்னோட மகனும் வந்து அதுக்குள்ள போய் மாட்டிட்டானே, தன்னால வந்து காப்பாற்ற முடியலையே, ஒரு அப்பாவா இருந்துட்டு ஒரு கேம்போட ஒரு ஹெட்டா இருந்துகிட்டு அவரோட குழந்தைய அவராலே வந்து காப்பாற்ற முடியலையே நினைச்சிட்டு அவரும் அப்படியே அழுகிற மாதிரி வந்து போயிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம எல்சா வந்து அப்படியே ரொம்ப மனசே நொறுங்கி போய் வந்து ஆட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அந்த சோகத்தோட இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம், என்ன சொல்றது, இந்த படத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சில படங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா படம் முடியும் போது மனசே வந்து உழுக்கும். சில நாட்கள் வந்து நம்ம அதை பத்தி வந்து யோசிப்போம். நம்ம வந்து நம்மளாவே இருக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு படங்கள் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணா இருந்திருக்கும். இந்த படத்துல வந்து எந்த விதமான அடர் கண்டென்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். மனசே வந்து நொறுக்குற மாதிரி இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் வந்து அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் கிடையாது. அந்த நண்பர்களை விட்டுட்டு இங்க வந்து இருந்திருப்பான். இங்க வந்து ஒரு நண்பரை வந்து தேடுறான். ஆனா அந்த பையனும் வந்து ஒரு ஜூவா இருக்கறனால அவனை பிடிச்சி அடைச்சு வச்சு இந்த மாதிரி வந்து சித்திரவதை பண்ணியிருந்திருப்பாங்க. இது எதுவுமே வந்து இந்த பையனுக்கு வந்து தெரியாது இல்லையா? சொன்னாலும் இந்த வயசுல வந்து புரியாது. இந்த பையன் வந்து ஒரு நண்பரை தேடி அங்க போறான். அவனுக்கு வந்து ஒரு நட்பு கிடைக்குது. அவங்க கூட அந்த நட்பை பாராட்டான்னு நினைக்கிறான். அவங்க கிட்ட வந்து சேர்ந்து தினமும் வந்து அவனோட நேரத்தை வந்து செலவிடுறான். ஆனா அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு. அந்த பையன் சொன்னதை கேட்டு இவன் அவங்க அப்பா தேடுறதுக்காண்டி உதவி பண்றேன்ற பேர்ல உள்ள போய் வந்து மாட்டிக்கிறான். கடைசியில அந்த சாம்பருக்குள்ள வந்து மாட்டி அவனும் வந்து இறந்து போயிடுறான். இந்த பக்கம் இவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தும் தன்னோட பையனை காப்பாற்ற முடியலன்ற ஒரு வருத்தம். நம்ம இங்க இருந்து போக போறோம், அந்த கடைசி நாள் மகிழ்ச்சியா வந்து இங்க இருந்து கிளம்பிடலாம்னு நினைச்சா அவங்க அம்மா வந்து மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. பட் தன்னோட பையனும் அதுக்குள்ள மாட்டி இறந்துட்டானே. ஒவ்வொரு நாளும் வந்து இவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த நிறைய பேரை வந்து எரிக்கிற அந்த ஸ்மெல் வந்து அந்த சிம்னி வழியா புகையா வந்து போயிருந்திருக்கும். ஆனா ஒரு நாள் தன்னோட பையனும் அதுக்குள்ள போய் மாட்டி இந்த மாதிரி போக போறானோ அப்படின்ற வந்து அவங்களுக்கு வந்து தெரியாம இருந்திருக்கும். பட் அதை நினைச்சு கடைசியா வந்து அவங்க அழுகும் போது மனசே வந்து உருகுற மாதிரி இருந்திருக்கும். இந்த படம் வந்து இலகை மனம் கொண்டவங்களுக்கு இந்த படம் வந்து கிடையாது. ஆனா ஒரு நல்ல படம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஹைலி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்தே ஆக வேண்டிய படங்கள் இந்த படமும் ஒன்று. இந்த படத்துல மியூசிக் எல்லாமே வந்து பக்கவா இருந்திருக்கும். இந்த எமோஷனல் தான் வந்து நம்ம வந்து ரொம்ப நொறுக்கி இருந்திருப்பாங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் சரி எல்லாமே வந்து டாப் நாச்சா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒரு மிகப்பெரிய படத்தை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து புலம்பாதீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல போற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.